நாம் சந்ததிகளாக வந்து கொண்டிருக்கின்றோம். முன்னோர்கள் அவர்கள் கற்பித்துக் கொடுத்த பாதையில் வந்து கொண்டிருக்கின்றோம். அவ்விதமாக அல்ல, இறைவன் அறிவூட்டுகிற உணர்வூட்டுகிற அந்த பாதையின் பக்கம் திரும்ப வேண்டும். கற்பிக்கப்பட்ட வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் உங்களுடைய வாழ்க்கை. இது ரெண்டுமே வேணுமா, அதில் ஒன்று தான் வேணுமா? இறைவனுடைய அறிவிப்பு, உணர்வு எது வேண்டும்? இறைவன் உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய அந்த உள் உணர்வு கூறுகின்றது அவ்வாறல்ல, இன்பம் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று. இன்பம் இருந்தால், ஆனந்தம் இருந்தால், மகிழ்ச்சி இருந்தால் கண்டிப்பாக வேதனையின் ஒரு பகுதி இன்னொரு பக்கம் உண்டு. அமைதி வேண்டும், இறைவன் அறிவிக்கின்றான். இன்பம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது அதற்கு இன்னொரு படி மேலே அமைதி, அதற்கும் இன்னொரு படி மேலே சாந்தமான உங்களுடைய குணம், அதற்கும் இன்னொரு படி மேலே மனிதனுடைய சமாதானமாக வாழக்கூடிய அந்த நல்லறிவு. உங்களுக்கு நீங்களே சமாதானமாகவும் நீங்கள் மற்ற மனிதர்களும் சமாதானம் வாழ்வதற்காக அந்த சாந்தம் அவசியம். சாந்தத்துக்கு அமைதி அவசியம். அமைதிக்கு நீங்கள் வழிவகுப்பீர்களானால் ஆனந்தம், இன்பம் அவ்வளவையும் உங்களை விட்டு நீக்குங்கள். அவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு சிறு பகுதியில் மின்னலை போன்று வந்து செல்லக்கூடிய அற்பமான சுகங்கள். இதன் பக்கம் நாம் செல்லக்கூடாது. கெட்ட வாழ்க்கை வழிமுறை புறப்பார்வையில் எவையெல்லாம் என் கண்களில் இருக்கின்றதோ அவ்வளவும் கெட்ட வாழ்க்கை. அகப்பார்வையில் எவையெல்லாம் என் அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றதோ, நடக்குமா நடக்காதா என்று வேண்டும் என்று விரும்புங்கள் என்று இறைவனுடைய வாக்கு அங்கு ஓதப்படுகின்றது. வேண்டும் என்று விரும்பும் பொழுது வேண்டுதல் முடிந்துவிட்டது. இனி அது இறைவனுடைய பாதையில் உங்களை வழிநடத்துவதற்கு அவன் தன் மீது பொறுப்பெடுத்துக் கொண்டான். தன் மீது பொறுப்பேற்பட்டு கொண்டுதான் உங்களுக்கு அந்த விருப்பத்தை அறிவிக்கின்றான். அது வேண்டும் என்று விரும்பும் அதே நேரம் இறைவன் ஏற்றுக்கொள்கின்றான். ஒரு பகுதி இறைவன் பொறுத்திலிருந்து நமக்கு ஒரு நல்லறிவாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு பகுதி அதே நேரத்தில் நான் உலகத்தினுடைய பாதையிலும் இன்பம் என்ற அந்த பாதையிலும் செல்கின்றேன். அமைதியை விரும்பிவிட்டு இன்பத்தின் பக்கம் செல்லும் பொழுது கெட்ட வழியிலும் செல்கின்றேன். இங்கு இன்பமும் துன்பமும் கலந்தே உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. எந்த அளவுக்கு நல்லறிவு வேலை செய்கின்றதோ, அமைதி என்ற அந்த நல்லறிவு வேலை செய்து கொண்டிருக்கின்றதோ அந்த அளவுக்கு விழிப்புணர்வு உண்டு. இதன் காரணமாக இன்பத்தை கொஞ்சம் நீங்கள் குறைத்துக் கொள்வீர்கள். எனவே துன்பங்கள் மிகுதியாகாது. யார் விழிப்புணர்வு இல்லையோ அவர்கள் பெருமை கொண்ட மனிதர்களாக இருக்கின்றார்கள். அகப்பெருமை கொண்டதன் காரணமாக பார்வை மங்கிவிட்டது. அகப்பார்வையில் நமக்கு பணிவு வேண்டும். சாந்தமும் சமாதானமிக்க வாழ்க்கையில் நான் வாழ வேண்டும் என்று அகப்பார்வை எனக்கு அறிவிக்கும் பொழுது அதற்கு நான் எந்த வழியையும் காண மாட்டேன். எனவே பணிவு இருக்கும். இதுதான் வாழ்க்கை என்று நம்புபவர்களுக்கும் அதனை சிந்தித்துணர்ந்து ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் நிச்சயமாக இதற்கு எனக்கு வழி கிடையாது என்று இருக்கும் பொழுது இதுதான் வேண்டும் என்று விரும்பிய அந்த தேவையை என் மனம் ஏற்றுக்கொண்டதன் காரணமாகவும், இதற்கப்பால் ஒரு வாழ்க்கையை நான் விரும்பவில்லை என்றும் அது ஏற்றுக்கொண்டதன் காரணமாகவும் பணிவு இருக்கும். பெருமை நீக்கப்பட்டுவிடும். உள்ளட்சம் புகட்டப்படும். அகம்பாவம் நீக்கப்பட்டுவிடும். விழிப்புணர்வு உங்களுக்காக உருவாக்கப்படுகின்றது. எனவே வேதம் ஓதும்போது செவிதாழ்த்தி கேளுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் ஆசை என்ற ஒன்று நமக்கு வரும்பொழுது வேண்டாம் என்று உள்ளுணர்வு அறிவிக்கும். அழகாக இருக்கின்றது என்று ஒன்று வரும்பொழுது அது அடியக்கூடியது என்பதை உள்ளம் அறிவிக்கும். இதுதான் வாழ்க்கை என்று இருக்கும் பொழுது இதைவிட சிறப்பானது வேண்டும் என்று அறிவிக்கும். எந்த ஒன்றை நாம் நிராகரிப்பவர்களாக இருக்கின்றோம் இன்று? எதனையும் அல்ல. உள்ளத்தை நிராகரிப்பவர்கள், இறைவனை நிராகரித்தவர்கள், வேதத்தை நிராகரித்தவர்கள், தீர்க்கதரிசிகள் அவ்வளவு பேரையும் அடித்தவர்கள், நன்மையை சொல்ல விரும்பாதவர்கள். நாம் இப்பொழுது நமக்கு பொய்யாக வாழ்கின்றோமா இல்லையா? எண்ணத்தின் அடிப்படையிலேயே இன்பமும் துன்பமும் கலந்துதான் இருக்கும் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றோம், நடத்தி கொண்டும் இருக்கின்றோம், நம்பிக்கை கொண்டும் விட்டோம். இன்பத்தில் வாடும் பொழுது ரசிக்கின்றோம். காரணம் நாம் விரும்பியதுதான் கொடுக்கப்பட்டது, அதிலிருந்து கொடுக்கப்பட்டது. துன்பமும் வரும் என்று நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்காக துன்பமும் சேர்ந்து வரும்பொழுது இப்பொழுது நிராகரிக்கின்றோம், துன்பம் வேண்டாம் என்று. இன்பமும் துன்பமும் வேண்டாம், இரண்டும் கலந்திருக்கின்றன. அமைதி வேண்டும், சாந்தமும் சமாதானமும் வேண்டும். இப்பொழுது மனிதர்களுடைய போக்கு என்ன? ஓதப்படக்கூடிய வேதத்தினுடைய வாக்கு என்ன?
பார்க்க வேண்டும். நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் வாழ்வதற்கு இன்று எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி எந்த காலத்திலும் அது அழகான ஒரு நிகழ்வுகளாக வாழ்க்கையினுடைய அங்கமாக தொடர்ந்து கொண்டிருக்குமே தவிர ஒருபோதும் அது சோர்ந்து விடாது. விழிப்புணர்வை அதிகரித்துக் கொண்டிருக்கும். அகப்பார்வை இன்னும் கூர்மையாகும். புறப்பார்வை அகப்பார்வையிலிருந்து தெளிவாகும். புறப்பார்வையின் ஆசையை கொண்டு அகப்பார்வை மங்கிவிடாது. புறப்பார்வையில் பார்க்கக்கூடிய பகட்டையும் வெளிச்சத்தையும் கண்டு அகப்பார்வை நிச்சயமாக நமக்கு குருடாகிவிடாது. நம்பிக்கை என்ற ஒன்று இப்பொழுது வேண்டும். என் இறைவனே, எங்களை அகப்பார்வை உடையவராக ஆக்குவாயாக. புறப்பார்வையின் கேடுகளிலிருந்தும் மனிதர்களுடைய போக்குகளிலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. அறிவு என்ற கல்வி பாதையின் அழிவிலிருந்தும் பணத்தை தவிர எதனையும் சம்பாதிக்க முடியாது என்ற அந்த கேட்டிலிருந்தும் பாதுகாத்து குணங்களில் வாழவை.